ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் என்ற பெல் சிம்பிள் இருக்குங்க, அதுவுமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தாங்க நம்ம போடுற வீடியோஸை மிஸ் பண்ணாமல் நீங்களும் பார்க்க முடியும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்ஸு பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம உருளைக்கிழங்கு வேக வைக்க போகிறோன்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உருளைக்கிழங்கை நீங்கள் கட் பண்ணாமல் முழுசாக எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றி ஒரு டைம் நல்லா நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம கத்தி எடுத்துக்கலாங்க. கத்தி எடுத்துகிட்டு உருளைக்கிழங்கு மேலே கரெக்டாக சென்டரில் கீரல் மாதிரி நம்ம போட்டு விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம எடுத்துருக்க எல்லா உருளைக்கிழங்குமே நல்லா நம்ம கீரல் போட்டு வச்சுருக்குங்க. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு வேக வைக்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு குக்கரில் தண்ணி வச்சுருக்குங்க. உருளைக்கிழங்கு ஃபுல்லாகவே நம்ம குக்கர் உள்ளுக்குள் நம்ம சேர்த்துக்கலாங்க. இது கூடவே நம்ம கொஞ்சம் போல் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு கொஞ்சம் போல் மட்டும் நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெய் கல்லுப்பு நீங்கள் சேர்க்கும்போது அந்த உருளைக்கிழங்கு நமக்கு ரொம்ப சீக்கிரமாக வந்துருங்க. நமக்கு நீர் விடாமலும் இருக்குங்க. கரெக்டாக நீங்கள் 2-3 விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க. நான் பாருங்கள், குக்கர் மூடி ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டேன். மொத்தமாக நம்ம 3 விசில் வச்சாச்சுங்க. இப்போ நம்ம தண்ணி ஃபுல்லாக வடிச்சிட்டு உருளைக்கிழங்கு எல்லாமே நம்ம ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாங்க. இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றினதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு நல்லா நீங்கள் சூடு ஆற விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தோல் உரிச்சிக்கலாங்க. நான் பாருங்கள், சுடவே நான் தோல் உரிச்சிட்டு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு ஈஸியாக நமக்கு தோல் உரிக்க வருதுன்னுட்டு. அதே சமயம் நமக்கு உருளைக்கிழங்கு எல்லாமே ரொம்ப சூப்பராக பூ போல் வெந்து வந்திருக்குங்க. நம்ம கத்தியில் வச்சு நம்ம கீரல் போட்டோம் இல்லையா, அந்த மாதிரி போடும்போது நமக்கு உருளைக்கிழங்கு தோல் உரிக்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி எல்லா உருளைக்கிழங்கு அழகாக நீங்கள் உரிச்சு எடுத்துக்கலாங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு டைமும் சேவ் ஆகும், கேஸுமே நமக்கு மிச்சமாகுங்க. கண்டிப்பாக இந்த சின்ன டிப்பையும் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. நம்ம வீட்டில் நம்ம காலை டைமில் ஏதாச்சும் நம்ம மசாலா குழம்பு நம்ம செய்ய போகிறோன்னா அதுக்காக நம்ம தேங்காய், வெங்காயம், தக்காளி ஃபுல்லாகவும் நம்ம நல்லா வறுத்து நம்ம சூடாக இருக்கும்போதே மிக்ஸி ஜாருக்குள் நம்ம மாற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு அரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் அரைக்கும்போது மசாலா ஃபுல்லாகவும் நமக்கு வெளியில் தெரிச்சிருங்க. அந்த மாதிரி தெரிக்காமல் இருக்கிறதுக்கு சூடாக பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு 5 போல் ஐஸ் கியூப் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மூடி போட்டு மசாலா அரைச்சிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் அரைக்கும்போது மசாலா நமக்கு எவ்வளோ சூடாக இருந்தாலும் சரிங்க, நமக்கு மசாலா வெளியில் தெரிக்காது. அது மட்டும் இல்லாமல் மசாலா நமக்கு நல்லா நைஸாக அரைஞ்சி கிடச்சிரும். கண்டிப்பாக இந்த டிப்ஸையும் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டிப்ஸு பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம சிங்கை நம்ம தினந்தோறும் என்ன தான் நம்ம க்ளீன் பண்ணி வச்சாலே சரிங்க, அந்த சிங்க் உள்ளுக்குள் நமக்கு ஒரு மாதிரி அழுக்கு நமக்கு படிஞ்சிருக்குங்க. அந்த அழுக்கில் நம்ம எப்படி க்ளீன் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த சிங்கை நம்ம க்ளீன் பண்ண 2 பொருள் மட்டும்தாங்க தேவை. அது என்னென்னா சபீனா பவுடர் ஒரு கொஞ்சம் போல் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சபீனா பவுடர் எடுத்துகிட்டு அந்த சிங்க்கு ஃபுல்லாகவும் எல்லா பக்கமும் நீங்கள் போட்டு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம சிங்க்கு ஃபுல்லாகவும் சபீனா பவுடர் நம்ம போட்டதுக்கப்புறம் நம்ம வீட்டில் நம்ம லெமன் ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டு லெமன் தூள் இருக்கு இல்லையா, ஒரு பாதி லெமன் தூள் மட்டும் எடுத்துக்கலாங்க. லெமன் தூள் வச்சு நீங்கள் சிங்க்கு ஃபுல்லாகவும் எல்லா பக்கமும் ஒரு டைம் நல்லா நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாங்க. நான் பாருங்கள் தேய்ச்சி காமிக்கிறேன். நம்ம தேய்க்க நீங்கள் பார்த்தீங்கன்னா சிங்க் உள்ளுக்குள் நமக்கு ஒரு மாதிரி அழுக்கு எல்லாமே நமக்கு வெளியில் வருங்க. இப்போ நம்ம சிங்க்கு ஃபுல்லாகவும் எல்லா பக்கமும் அந்த லெமன் தூள் வச்சு நல்லா நம்ம தேய்ச்சிக்கலாங்க. நீங்கள் க்ளீன் பண்ணும்போது தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம், வெறும் லெமன் தூள் மட்டும் வச்சு எல்லா பக்கமும் நீங்கள் தேய்ச்சிக்கோங்க. இது போல் நம்ம சிங்க்கு ஃபுல்லாக நல்லா நம்ம தேய்ச்சதுக்கப்புறம் அந்த சிங்க் உள்ளுக்கும் நமக்கு ஜல்லடை இருக்கு இல்லையா, அதுவுமே நம்ம நல்லா தேய்ச்சிக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் போல் நம்ம தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணும்போது சிங்கை நீங்கள் ஊற வைக்க வேண்டாம், நீங்கள் அப்படியே க்ளீன் பண்ணிட்டு உடனே நீங்கள் தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணி காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கும்போது எந்த அளவுக்கு சிங்க் இருந்துச்சு, ஆனால் இப்போ பார்க்கும்போது எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குது பாருங்கள். இது போல் வாரத்துக்கு ஒரு டைம் நீங்கள் க்ளீன் பண்ணால் போதும், சிங்க் எப்போவுமே நமக்கு நல்லா பளிச்சுன்னே இருக்குங்க. நெக்ஸ்ட்டு டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நான் பாருங்கள் 2 கொட்டாங்குச்சி போல் எடுத்துருக்குங்க. 2 கொட்டாங்குச்சி நீங்கள் உள்ளுக்குள்ளே தண்ணி ஊற்றி நல்லா நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த கொட்டாங்குச்சி நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம முட்டை வேகிறோம் இல்லையா, முட்டை வேகிற டைமில் நமக்கு அந்த முட்டையோட உரிக்க இந்த கொட்டாங்குச்சி நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த கொட்டாங்குச்சி உள்ளுக்குள்ளே நீங்கள் அந்த முட்டையை நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கொட்டாங்குச்சி மூடி இது போல் போட்டுட்டு லைட்டாக நீங்கள் கொட்டாங்குச்சி நீங்கள் ஷேக் பண்ணிக்கோங்க. லைட்டாக நீங்கள்
ஷேக் பண்ணுங்கள், அதிகமாக நீங்கள் ஷேக் பண்ணாதீங்க. இது போல் நீங்கள் லைட்டாக நீங்கள் ஷேக் பண்ணதுக்கப்புறம் மூடியை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கொட்டாங்குச்சிலுக்குள்ள முட்டை வச்சுருந்தோம் இல்லையா, அந்த முட்டையை நீங்கள் பாருங்கள், அந்த ஓடு ஃபுல்லாகவும் அழகாக நமக்கு வந்துடும். லைட்டாக ஒரே ஒரு கையில் மட்டும் முட்டையை வச்சுட்டு அழகாக நீங்கள் எடுத்திங்கன்னா அந்த முட்டோடு மட்டுமே நமக்கு அழகாக வந்துடும். முட்டை எதுவுமே நமக்கு வேஸ்ட்டே ஆகாது. இப்போ நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு முட்டோடு ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்திருக்குன்னுட்டு. இனிமேல் முட்டையோடு உரிக்க இது போல் நீங்கள் கொட்டாங்குச்சி யூஸ் பண்ணிக்கலாம். வேலை நமக்கு ரொம்பவே ஈஸியாக முடியுங்க. நெக்ஸ்ட்டு டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். உங்கள் வீட்டில் கொள்ளுப்பருப்பு சாம்பார் செய்ய போகிறோன்னா கட்டாயமாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. ஒரு குக்கர் வச்சுக்கலாங்க. 150 கிராம் அளவுக்கு கொள்ளுப்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் சேர்த்துக்கலாம். 3 சொம்பளுக்கு தண்ணி சேர்த்து குக்கர் மூடி போட்டு ஒரு 10 விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாங்க. 10 விசில் கழித்து குக்கர் மூடி ஓப்பன் பண்ணிக்கோங்க. கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 5 பழுத்த தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 7-8 பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. 2-3 போல் காஞ்ச மிளகா கிள்ளி போட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் நம்ம சேர்த்ததுக்கப்புறம் இது கூடவே நம்ம மஞ்சள் தூள் ஒரு கொஞ்சம் போல் நீங்கள் சேர்த்துட்டு தண்ணி தேவைப்பட்டால் நீங்கள் ஊற்றிக்கோங்க. ஒரு டைம் நல்லா நம்ம கலக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் போல் நீங்கள் அப்படியே கொதிக்க வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு கடாய் நம்ம வச்சுக்கலாங்க. கடாய் நல்லா காஞ்சதுமே சாம்பார் கரண்டில் ஒரு குழிக்கரண்டுக்கு எண்ணெய் நம்ம ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நமக்கு நல்லா காஞ்சதுமே கொஞ்சம் போல் ஜீரகம் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல கடுகு, கொஞ்சம் போல் நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. கடலைப்பருப்பு கொஞ்சம் கலர் மாறதுமே ஒரு கொஞ்சம் போல் மட்டும் நம்ம மல்லித்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம பார்த்தீங்கன்னா 2 கொத்து போல் பச்சை கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டி நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு 4-5 போல் பச்சை மிளகாய் கீரி போட்டு சேர்த்துக்கோங்க. இது ஃபுல்லாகவே நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நம்ம நல்லா பொன்னிறமாக நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க. இதை அப்படியே எடுத்து ஒரு சைடில் நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு 10 நிமிஷம் போல் நம்ம கொதிக்க வச்சுலையே நமக்கு நல்லா வெந்து வச்சுங்க தக்காளி வெங்காயம் எல்லாமே. இப்போ நம்ம வதக்கி வச்சு வெங்காயம் அந்த பச்சை மிளகாய் ஃபுல்லாகவே நம்ம சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம மத்துக்குள்ள வச்சு நல்லா நைஸாக நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாங்க. அவள் தான் பாருங்கள், நம்ம கடைஞ்சி எடுத்தாச்சுங்க. கடைஞ்சி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லியெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். கரண்டி வச்சு கலக்கிக்கலாங்க. இப்போ நமக்கு ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டு நமக்கு கொள்ளுப்பருப்பு சாம்பார் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க, டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. நெக்ஸ்ட்டு டிப்ஸு பார்க்கலாம். இனி நம்ம வீட்டில் எவ்வளோ அழுக்கான மேட்டாக இருந்தாலும் சரிங்க, கை வலிக்கு கால் வலிக்கு க்ளீன் பண்ணாமல் இந்த தண்ணியில் ஊற வச்சா போதும், மேட்டு ஃபுல்லாகவும் சூப்பராக பளிச்சுன்னு க்ளீன் ஆகிடுங்க. அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஒரு பக்கெட்டில் 1/4 பக்கெட் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம துணிக்கு சேர்க்கக்கூடிய லிக்விடு ஒரு அரை மூடி போல் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கல்லுப்பு ஒரு அரை டீஸ்பூனுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம வினிகர் ஒரு மூடி போல் சேர்த்துக்கலாங்க. ஒருவேளை உங்கள் வீட்டில் வினிகர் இல்லைனா அதுக்கு பதிலாக நம்ம இட்லிக்கு போடக்கூடிய சோடா நீங்கள் சேர்த்துக்கலாம். இதையெல்லாம் நம்ம சேர்த்ததுக்கப்புறம் கை வச்சு ஒரு டைம் நல்லா நம்ம கலக்கிட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் எவ்வளோ அழுக்கான மேட்டாக இருந்தாலும் சரிங்க, அந்த மேட்டு ஃபுல்லாக நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் மேட் வச்சுருக்கேன், நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னுட்டு. இப்போ அந்த மேட்டு ஃபுல்லாகவும் நம்ம தண்ணி உள்ளுக்குள்ளே ஊற வச்சுக்கலாங்க. நீங்கள் எவ்வளோ மேட்டை நீங்கள் க்ளீன் பண்ண போகிறோம் அத்தனை மேட்டை எடுத்துகிட்டு நீங்கள் தண்ணிக்குள்ளே ஊற வைங்க. வேறு ஒன்றுமே நீங்கள் பண்ண வேணாங்க. பாருங்கள், தண்ணிக்குள்ளே ஊற வச்சாச்சுங்க. ஊற வச்சதுக்கப்புறம் ஒரு டைம் கை வச்சு இது போல் நீங்கள் ஒரே ஒரு செகண்ட் போல் மட்டும் மேட்டை மேலே அழுத்தி விடுங்க. இப்போவே நமக்கு அழுக்கு வந்துருச்சுக்குங்க. இந்த மேட்டை நீங்கள் ஒரு 10 நிமிஷம் போல் மட்டும் ஊற வச்சுக்கோங்க. பாருங்கள், 10 நிமிஷம் போல் ஆகிடுச்சுங்க. மேட்டு ஃபுல்லாகவும் நமக்கு நல்லா ஊறி வந்திருக்குங்க. அழுக்கு எல்லாமே நமக்கு தண்ணிக்குள்ளே வந்துட்டுருக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு டைம் கை வச்சு லைட்டாக மேட்டு மேலே இது போல் நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா அந்த மேட்டு நமக்கு இன்னமும் அழுக்கு இருந்தாலுமே அந்த அழுக்கு எல்லாமே நமக்கு வந்துடுங்க. இப்போ நம்ம மேட்டு ஃபுல்லாகவும் ஒவ்வொன்றா எடுத்துடலாங்க. பாருங்கள், மேட் எடுத்ததுக்கப்புறம் தண்ணி கலர் எந்த அளவுக்கு கருப்பாக இருக்குன்னு சொல்லி நீங்களே பாருங்கள். இதுவே நம்ம கை வச்சு நம்ம துவைச்சா கூட இந்த அளவுக்கு நமக்கு மேட்டில் இருக்கிற அழுக்கு நமக்கு போகாதுங்க. ஆனால் இந்த மாதிரி க்ளீன் பண்ணால் அழுக்கு எல்லாமே நமக்கு போயிடுங்க. அழுக்கு தண்ணி கீழே ஊற்றிட்டு நீங்கள் 2-3 டைம் தண்ணி வச்சு மேட்டு ஃபுல்லாகவும் நம்ம அழைச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம தண்ணி வச்சு கொஞ்சம் போல் கம்போர்ட் சேர்த்து மேட்டு ஃபுல்லாகவும் அழைச்சி எடுத்து நம்ம பக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் எப்போதும் போல் கொண்டு போய் நம்ம வெயிலில் காய வச்சா போதும், வேறு ஒன்றுமே பண்ண வேண்டாங்க. எவ்வளோ அழுக்கான மேட்டாக இருந்தாலும் சரிங்க, கை வலிக்கு கால் வலிக்கு நீங்கள் க்ளீன் பண்ணாமல் இது போல் க்ளீன் பண்ணுங்கள். வேலை நமக்கு ரொம்ப ஈஸியாக முடியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேறொரு வீடியோவில்.